உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆலோசனை செய்து வருகிறார்கள். இன்றைய அந்த ஆலோசனை கூட்ட நிறைவில் அந்த அமைச்சரவை பட்டியலுடைய அந்த இறுதி வடிவம் கிடைக்கும். அதே போல் யாருக்கு எந்த துறை என்பது உள்ளிட்ட விஷயங்களும் இறுதி செய்யப்படும். அதன் பிறகு இன்று இரவுக்குள் அது இறுதி செய்யப்பட்டு விஜயுடன் யாரெல்லாம் பதவி ஏற்பார்கள் என்ற அந்த இறுதி வடிவம் என்பது கிடைக்கும். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செந்தில். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிலையில் அவருடைய அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற வாய்ப்பு என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், தமிழக வெற்றி கழகம் விரைவில் ஆட்சி அமைக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமைச்சரவை குறித்து யாரெல்லாம் அதில் இடம்பெறலாம் என்ற ஒரு ஆலோசனை கூட்டம் விஜய் தலைமையில் பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஒரு 20 பேர் கொண்ட ஒரு பட்டியலை நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இவருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக ஆக உள்ளார்கள் என்பது குறித்த ஒரு சின்ன தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரான என் ஆனந்த் மற்றும் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், செங்கோட்டையன், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, சேலம் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழன் பார்த்திபன், அதே போல் சோழிங்கநல்லூர் தொகுதியில் 90,000 வாக்குகளுக்கு அதிகமாக வெற்றி பெற்ற ஈசிஆர் சரவணன், அதே போல் அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி பெற்ற முகமது பர்வேஸ், தஞ்சாவூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் சரவணன், மதுரை வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற கல்லானை, குமாரபாளையம் தொகுதியில் தங்கமணியை வென்ற விஜயலட்சுமி, அதே போல் காரைக்குடியில் சீமானை வென்ற டாக்டர் டி.கே. பிரபு, ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி அடைந்த பாலாஜி உள்ளிட்ட பலர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல ராஜ்மோகன், சத்யபாமா, பாலாஜி ஈரோடு கிழக்கு, ஜேசிடி பிரபாகர், கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை வென்ற பி.எஸ். பாபு, சம்பத்குமார் கோவை வடக்கு தொகுதியில் வென்றவர், அதே போல் ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றியடைந்த மரிய வில்சன், வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றியடைந்த சபரிநாதன். குறிப்பாக இந்த சபரிநாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது சிலரால் அவர் வாகன ஓட்டுநரின் விஜயின் வாகன ஓட்டுநரின் மகன் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டிருந்தார். அவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்தார். தற்போது அவர் அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதே போல் இந்த பட்டியலில் ஒரு சிலர் இடம் பிடிக்கவில்லை என்றால் இளம் வேட்பாளர்களாக களமிறங்கி ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற ரமேஷ் கூட ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இது ஒரு உத்தேச பட்டியல். இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பாலவே, செந்தில், தற்போது இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதாக வெளியாகி இருக்கக்கூடிய இந்த உத்தேச பட்டியல் அப்படிங்கிறதுல யார் யாரெல்லாம் அன்றைக்கு பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான ஆலோசனை என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில ஏதேனும் அந்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பாலவேல், நாம் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தேச பட்டியல் குறித்து தற்போது அந்த ஆலோசனையிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதாவது அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் இருக்க வேண்டும், யார் இருக்க வேண்டும், என்ன துறை என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆலோசனை செய்து வருகிறார்கள். இன்றைய அந்த ஆலோசனை கூட்ட நிறைவில் அந்த அமைச்சரவை பட்டியலுடைய அந்த இறுதி வடிவம் கிடைக்கும். அதே போல் யாருக்கு எந்த துறை என்பது உள்ளிட்ட விஷயங்களும் இறுதி செய்யப்படும். அதன் பிறகு இன்று இரவுக்குள் அது இறுதி செய்யப்பட்டு விஜயுடன் யாரெல்லாம் பதவி ஏற்பார்கள் என்ற அந்த இறுதி வடிவம் என்பது கிடைக்கும். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செந்தில். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிலையில் அவருடைய அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற வாய்ப்பு என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், தமிழக வெற்றி கழகம் விரைவில் ஆட்சி அமைக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமைச்சரவை குறித்து யாரெல்லாம் அதில் இடம்பெறலாம் என்ற ஒரு ஆலோசனை கூட்டம் விஜய் தலைமையில் பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஒரு 20 பேர் கொண்ட ஒரு பட்டியலை நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இவருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக ஆக உள்ளார்கள் என்பது குறித்த ஒரு சின்ன தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரான என் ஆனந்த் மற்றும் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், செங்கோட்டையன், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, சேலம் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழன் பார்த்திபன், அதே போல் சோழிங்கநல்லூர் தொகுதியில் 90,000 வாக்குகளுக்கு அதிகமாக வெற்றி பெற்ற
ஈசிஆர் சரவணன், அதே போல் அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி பெற்ற முகமது பர்வேஸ், தஞ்சாவூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் சரவணன், மதுரை வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற கல்லானை, குமாரபாளையம் தொகுதியில் தங்கமணியை வென்ற விஜயலட்சுமி, அதே போல் காரைக்குடியில் சீமானை வென்ற டாக்டர் DK பிரபு, ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி அடைந்த பாலாஜி உள்ளிட்ட பலர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல ராஜ்மோகன், சத்யபாமா, பாலாஜி ஈரோடு கிழக்கு, JCD பிரபாகர் கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலினை வென்ற PS பாபு, சம்பத்குமார் கோவை வடக்கு தொகுதியில் வென்றவர், அதே போல் RK நகர் தொகுதியில் வெற்றியடைந்த மரிய வில்சன், வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றியடைந்த சபரிநாதன். குறிப்பாக இந்த சபரிநாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது சிலரால் அவர் வாகன ஓட்டுநரின் விஜயின் வாகன ஓட்டுநரின் மகன் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டிருந்தார். அவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்தார். தற்போது அவர் அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதே போல் இந்த பட்டியலில் ஒரு சிலர் இடம் பிடிக்கவில்லை என்றால் இளம் வேட்பாளர்களாக களமிறங்கி ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற ரமேஷ் கூட ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இது ஒரு உத்தேச பட்டியல், இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பாலவேல். செந்தில், தற்போது இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதாக வெளியாகி இருக்கக்கூடிய இந்த உத்தேச பட்டியல் அப்படிங்கிறதுல யார் யாரெல்லாம் அன்றைக்கு பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான ஆலோசனை என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில ஏதேனும்